அந்த ராத்திரி 10:45 மணிக்கு ஒரு 3 பேர் இளைஞர்கள் போதையில் ஒரு மொட்டை மாடியில் தனியாக இருக்கக்கூடிய பெண்ணிட்ட வராங்கன்னா என்ன நோக்கத்துக்கு வந்திருப்போம், எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. 3 பேரும் வந்து அந்த பெண்ணை வந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணு கத்திருக்காங்க. இன்னொரு தான் வந்து அந்த பக்கமாக குதிச்சிடறான். குதிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஓடுல விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு கீழே மாட்டிக்கிறான். அவன் என்ன இடுப்பில் வச்சிருக்கான்னா கஞ்சா வச்சிருக்கான், போதையில் இருக்கான், ஃபுல் போதையில். அவனுக்கு காயப்பட்டிருக்கு. உடனே போலீஸை வரவழைச்சு யாரை விட்டன்னு நினைக்கிறானோ அவனை வெட்டுவான். ஒரு கற்பழிக்கணும்னு நினைச்சானா கற்பழிப்பான். அதனால தான் அவனுக்கு அந்த அதாவது அவனோட மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் ஆகிடும். அதனால அவனை வந்து மிருகமாக மாறிடுறான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம சென்னை மீஞ்சூர் பக்கத்தில் மாடியில் படிச்சிருந்தா ஒரு மாணவி 17 வயது மதிக்கத்தக்க மாணவி மொட்டை மாடியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ 3 பேர் உள்ளே வந்து அந்த பொண்ணை என்ன பண்ணான்னு தெரியல, கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து ஓட்டில் விழுந்து அவனை மட்டும் பிடிச்சி இன்னைக்கு காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது இங்கே? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கும் சென்னைக்கும் இடையில மீஞ்சூர் இருக்குது. ஆமாம். அந்த மீஞ்சூருக்கு பக்கத்தில் வல்லூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த வல்லூரில் மசூதி தெரு, அங்கே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து தாய், அந்த ஒரு மகன், மகள். அந்த மகன் வந்து கால் டாக்ஸி ஓட்டுறாரு. அவர் டியூட்டி முடிஞ்சுட்டு வந்து வீட்டில் படுத்துருக்காங்க. ஆமாம். தாய் வந்து அவங்க அந்த டெய்லரிங் வேலை செய்கிறவங்க, வீட்லேயே வந்து மிஷின் வச்சு தைக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க வீட்டில் ஒரு பெண் வந்து கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க வந்து 10th படிக்கிறப்பவும் +2 படிக்கிறப்பவும் அவங்க தான் முதல் மாணவி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஆமாம். அந்த மாதிரி டாப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் அவங்க. அவங்க வந்து அவங்க வீட்டு மாடியில் ராத்திரி ஒரு 10:45 மணிக்கு மொட்டை மாடியில் உட்காந்து லைட்டு போட்டு படிச்சுட்டு இருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் பக்கத்துலலாம் புதராக இருக்குது. ஸோ இந்த வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்க பகுதியெல்லாம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. அந்த பகுதியில் இதை வந்து இந்த பெண் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத எப்படியோ கண்காணித்து தெரிஞ்சுக்கிட்டு 3 நபர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. மேலே வந்து அந்த பெண்ணிகிட்ட வந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு வந்தாங்களா, எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. 3 பேரும் வந்து அந்த பெண்ணை வந்திருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணு கத்திருக்காங்க. கத்தின உடனே என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் கத்தி வச்சுருந்துருக்கான். கத்தியை எடுத்து அந்த பெண்ணோட தலை, கை, காலெல்லாம் வெட்டிடுறான். வெட்டி அந்த பொண்ணு ஓன்னு கத்துறாங்க. கத்துன உடனே அவங்க வந்து தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறாங்க. இதுக்கிடையில் அந்த தாய் கீழே இருந்து கேள்விப்பட்டு அவங்க பண்ணி அந்த குரலை கேட்டு மேலே ஓடிடுவாங்க. படிக்கட்டில் மேலே வருவார்கள். அந்த தாயை தள்ளி விட்டுட்டு 2 பேர் கிளறங்கி ஓடுறான். இன்னொரு தான் வந்து அந்த பக்கமாக குதிச்சிட்றான். குதிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஓடுல விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு கீழே மாட்டிக்கிறான். அவனால் ஓட முடியல. இந்த தாய் இதை பார்த்துட்டு கத்துறாங்க, குழந்தைங்க இது மாதிரி வெட்டி போட்டாங்கன்னா ரத்தத்தோடு இருக்குன்னு கத்துறோன்னா 2 பேர் தப்பிச்சு ஓடாங்கன்னா பப்ளிக் அந்த பக்கத்தில். ஏன்னா 10:45 வந்து கிராமமாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு எல்லாரும் தூங்கிருக்க மாட்டாங்க. எல்லாம் இந்த விழுந்து அடித்து ஓடிடுறாங்க. ஓடியாது கீழே விழுந்துறாங்க. அவனை பிடிச்சிடறாங்க. இந்த 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவனை பார்த்தா அவன் லுங்கி கட்டியிருக்கான். அந்த லுங்கியில் அவன் என்ன இடுப்பில் வச்சுருக்கான்னா கஞ்சா வச்சுருக்கான், போதையில் இருக்கான், ஃபுல் போதையில். அவனுக்கு காயப்பட்டிருக்கு. உடனே போலீஸை வரவழைச்சு மீஞ்சூர் காவல் நிலையத்தில் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. போலீஸார் அவனை பார்த்துட்டு காயம் இருக்குன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காயம்பட்ட அந்த குழந்தையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கள விசாரித்து என்ன பர்பஸுக்கு அவங்க வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வந்தாங்க. அந்நேரத்துக்கு ராத்திரி 10:45 மணிக்கு ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கல அந்த வீட்டு மாடிக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ தவறான நோக்கம் இருக்குது. 3 பேரும் போதையில் இருந்திருக்காங்க. அதுவும் கஞ்சா போதைங்கிறது தெரியுது. மது போதையிலையும் இருந்திருக்கலாம். ஆனால் கஞ்சா வச்சிருக்கான் ஒருத்தன். ஆமாம், அவன் மாட்டியிருக்கான். கஞ்சா கையும் கிழவுமா மாட்டியிருக்கிறான். அப்போ கஞ்சா போதையில் வந்திருக்காங்க. அப்போது வர்றாங்கன்னா தவறான நோக்கத்தில் வந்திருக்க முடியும். வந்தது யார்? இவனை விசாரித்தா கூட வந்தது யாருன்னு சொல்ல போகிறான். இவனுக்கு யார் வேண்டப்பட்டவங்க, யார் நண்பர்கள்? இவன் ஃபோன் வச்சுருந்தான்னா இவன் நிச்சயமே ஃபோன் தான் யார் இருக்காங்க. அந்த ஃபோனில் யார் கூடலாம் அதிகமாக பேசியிருக்கான், அவன் லேட்டஸ்ட்டாக யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் யார், அவன் பேர் என்ன, எல்லாமே கால் டீட்டெயில்ஸில் எடுத்துடலாம். இவனும் கேட்கல சொல்லிதான். ஒருவேளை இவன் சொல்லாமல் மறைச்சான்னா கூட நம்ம அதை மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க யாரெல்லாம் இவங்க கூட கான்டாக்டில் இருந்தாங்க. இந்த இடத்துல அன்னைக்கு அந்த சமயத்தில் 10:45 மணிக்கு இந்த இடத்துல வேற எந்த ஃபோன்லாம் ஒர்க்கிங்கில் இருந்திருக்கு? கண்டிப்பாக எந்த ஃபோன்லாம் ஒர்க்கிங்கில் இருந்து அந்த ஃபோனுக்கு கொடுங்க யார்? இவன் யார் கூடலாம் பேசியிருக்கான், அதிகமாக யார் கூட பேசியிருக்கான், இவன் யார் பேரை சொல்கிறான், இந்த எல்லாரையும் விசாரித்தா உண்மை என்னன்னு தெரியும். இதில் என்ன, அந்த காயம்பட்ட பெண் இருக்காங்க, அவங்க நேரடியாக பார்த்துருக்காங்க.
அவங்களுடைய வாக்குமூலம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வாக்குமூலம் நேரடியாக கண்ணார பார்க்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட நிறுத்தினா அவங்க காட்டினா இவங்க ஃபோட்டோவை காட்டினா சொல்லிடுவாங்க இவன் தான் வந்தது, இவன் தான் சொல்லிடுவாங்க. இது அதில் ஒரு அக்யூஸும் மாட்டிருக்கான், அவனை விசாரிக்கலையும் தெரிய வரும். விஞ்ஞானபூர்வமாக அந்த இடத்துல டவர் லொக்கேஷன் எந்த இது இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டாவது இவனோட ஃபோன் வேறு யார் கூடலாம் அதிகமாக பேசியிருக்கான் அப்படிங்கிற மூலமும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பான் சார்? வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ராத்திரி 10:45 மணிக்கு ஒருத்தர் 3 பேர் இளைஞர்கள் போதையில் ஒரு மொட்டை மாடியில் தனியாக இருக்கக்கூடிய பெண்ணிட்ட வராங்கன்னா என்ன நோக்கத்துக்கு வந்திருப்பான்? நிச்சயம் தவறான நோக்கம்தான். ஆமாம். ஆக போதை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பெண்கள்கிட்ட இது மாதிரி தவறாக நம்ம நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். கண்டிப்பா இது ரெண்டு இருக்கனால தான் அவங்க பண்றாங்க. இல்ல எதாச்சும் வந்திருப்பாங்களா இல்ல ஃபர்ஸ்டே நோட்டம் மட்டும் வந்திருப்பாங்களா எப்படி சார்? இல்ல பார்த்தானே வந்திருக்காங்க. மேல லைட் எரியுது மொட்டை மாடியில. மொட்டை மாடி லைட் எரியுதுன்னா இப்போ யாரோ இருக்காங்க. இப்போ யார் இருக்காங்கன்னு தள்ளி இருந்து பார்த்தா அங்கெல்லாம் கிராமப்புறம் தானே, தள்ளி இருந்து பார்த்தா தெரியும் ஆள் உட்காந்துருக்குது படிச்சிருக்குது யாரு என்னங்கிறது தெரியும். ரெண்டாவது அந்த ஊர்ல இருக்கவங்க தான், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கிராமங்கள் தான், இதுவும் கிராமம் தான். அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் யார் இருக்காங்க யார் என்னங்கிறது தெரியும். அப்போ அவங்க அந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்துட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. தவறான நோக்கத்தில் தான் வந்திருக்கணும். இருந்தாலும் காவல்துறை விசாரணையில் முழுமையாக தெரிய வரும் என்ன நோக்கத்தோடு வந்தாங்க. அந்த பெண் அவங்களோட வாக்குமூலத்தில் தெரிய வரும் இவங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது வந்து, கஞ்சாங்கிறது நம்ம ஊரில் விளையலை. ஆமாம். ஆந்திராவில் OTA அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர், 3 ஸ்டேட்டு ஜங்ஷன், அந்த இடத்துல தான் விளைவிக்கப்படுது. அங்கே விளைவிக்கப்பட்டு ஸ்டாக்காக வச்சு அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, சப்ளை ஆகுது. அது அங்கேருந்து தான் இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகுது. விளைவிக்கிறது ஒருத்தர், அதை வாங்கி ஸ்டாக் வைக்கிறது ஒரு கும்பல், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு கும்பல். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஹோல்சேல் அவங்ககிட்ட போய் அப்புறம் ரீட்டைலுக்கு போய் அப்போ வருது. ஆக இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. காவல்துறை வந்து நிறைய வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு காவல்துறை தடுக்க முடியலையே சார். அதான் சொல்கிறேன், அந்த தடுக்க முடியாததுக்கு என்ன காரணம், அதை வந்து அரசு ஆராயணும். இல்லை காவல்துறை தெரியாமல் நடக்குமா சார்? இப்போ நீங்கள் உதவியாளராக இருந்திருக்கீங்க, ஸோ ஒரு இடத்துல சப்ளை ஆகுது, ஒரு இடத்துல அதிக புழக்கம் போதுன்னா காவல்துறை தெரியாமல் நடக்குமான்னு கேட்குறேன். காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி வித்துட்டு போனான்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆமாம். ஆனால் தொடர்ந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் மிஞ்சி போனால் ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே எப்படி பார்த்தாலும் 30 காவலர்கள் எடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக யார் பழைய ஆட்கள் ஏற்கனவே விற்றவங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உளவுத்துறை காவலர்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம். இந்த மாவட்ட உளவுத்துறை ஒன்று இருப்பாங்க, மாநில உளவுத்துறையிலேருந்து ஒரு காவலர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இருப்பாங்க. மாவட்ட காவல்துறையை விட இது மாதிரி கமிஷனரேட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கும், காவல் நிலையத்தில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி க்ரைம், லாண்ட் ஆர்டர், டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அது மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல இது மாதிரி எப்படி நடந்தது, அந்த உளவுத்துறைக்கு தெரியாமல் போச்சா, அந்த காவல்துறைக்கு தெரியாமல் போச்சா, முதல்ல இவங்க யார், ஆமாம், எங்கே வாங்கினாங்க, இவங்க அவங்கள விசாரித்தா தெரியும். இப்போ ஒருத்தர் மாட்டிருக்காங்க இல்லையா, அவனை விசாரித்தா மற்ற கேஸ் தெரியும். எங்கே வாங்கினாங்க, இவங்களே விற்கிறாங்களா, யார் இவங்களுக்கு கொடுத்தவன் யார், அவனுக்கு கொடுத்தவன் யார், இப்படின்னு கம்ப்ளீட்டாக விசாரித்து இதை எராடிகேட் பண்ணணும். இது எராடிகேட் பண்ணலை அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே பல குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அது கஞ்சா பதிலாக நடக்குது. நிச்சயமா அவன் என்ன மனநிலைக்கு வர்றான், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாம இருக்குல்ல சார். கரெக்ட். அவனுக்கு வந்து ஒரு என்ன நினைப்புல அவன் என்ன முடிவோடு வரானோ அதை தான் செய்வான். அதை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒருத்தர் வெட்டுனா விட்டு தான், அதை தவிர அவனுக்கு உலகமே தெரியும். இவன் மேலே வெட்டு விழுந்தாலும் கூட அவனுக்கு அது தெரியாது. ஆமாம். அது அவனுக்கு உரைக்காது. அவனுக்கு அந்த ரத்தம் நம்ம மேலே போகுது, நம்ம மேலே விட்டுப்பட்டுச்சு, நம்ம பிழைப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் யாரை வெட்டணும்னு நினைக்கிறானோ அவனை வெட்டுவான். ஒரு கற்பழிக்கணும்னு நினைச்சானா கற்பழிப்பான். அதுதான் தான் அவனுக்கு அந்த, அதாவது அவனோட மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் ஆகிடும். அதனால அவனை வந்து மிருகமாக மாறிடுறான். அந்த சிறுமுறையை பாதிச்சிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணை வந்து அந்த அது மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இதாக இருக்குது. ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் என்னங்கிறது காவல்துறை விசாரணையில் தான் முடிவில் நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது, இந்த போதைப் பொருள், இந்த கஞ்சா இது சொல்கிறோம், இது தவிர பவுடர், போதை பவுடர், அது வெளிநாட்டிலேருந்து வருது. கொக்கைன், மெத்தபட்டைன், இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது. அல்ல ஹெராயின் பவுடர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிலோ வந்து 7 கோடி ரூபா. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து இப்போ நம்ம நாட்டில் இங்கே புழக்கத்தில் இருக்கிறது போக, இங்கே விற்கிறது போக வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி ஆகுது. இந்த கஞ்சாவும் இங்கேருந்து நம்ம கடற்கரை பகுதி இருக்குது இல்லையா, அந்த வழியாக வெளிநாட்டுக்கு போகுது. இந்தோனேஷியா, மலேசியா, சிலோன், இந்த மாதிரி நாடுகளுக்கு போகுது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். வெளிநாட்டிலேருந்து வர்றதை மத்திய அரசு தடுக்கணும், வெளி மாநிலத்தில் வர்றதை மாநில அரசு தடுக்கணும். இந்த மாநில அரசு தடுக்காமல் முடியாமல் ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதில் வந்து
அந்த கஞ்சா விற்கிறவங்க மட்டுமே தொடர்பு இல்லை, கட்சிக்காரங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது, கண்டிப்பா ரவுடிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்குது, காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குது. காவல்துறையில் இந்த மாதிரி கஞ்சா விற்கிறத கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏசி 30 அதர் ரேங்க்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டிஎஸ்பி போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இதை வந்து இன்னும் ஒரு கட்டுக்குள்ளே வரலை. இது கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிடும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு, இந்த ஹெராயின், மெத்தப்பட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இதில் போய் சேல் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் இந்த ரவுடிகள் மத்தியில் சேல்ஸ் ஆகி கஞ்சா வந்து ஒரு பொட்டில் வந்து 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி தான். அதை அடித்தா 100 மீட்டர் தூரத்துக்கு நாத்தம் அடிக்கும். நாத்தம்னா அந்த ஒரு மோசமான நாத்தம் அடிக்கும். அது தெரியாமையா இருக்கு அந்த சரௌண்டிங் அரௌண்ட்ஸ் வரதா. அது வந்து அந்த கஞ்சா புகைக்கிறது அப்படிங்கிறது வச்சிருந்தாலே அந்த ஸ்மெல் அடிக்கும், புகைச்சா அதை விட பயங்கரமா அடிக்கும். ஆனா அந்த போதை பவுடர் இருக்கு இல்லையா, அதை நீங்க அடிச்சிருந்தா தெரியவே செய்யாது. ஒன்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க பணக்காரங்க அதை பயன்படுத்துறாங்க. சினிமா நடிகர்களே நிறைய பேர் சிக்கினாங்க, அவங்களே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அது வந்து அங்கே வசதியானவங்க பயன்படுத்தக்கூடியது. ஆனால் இப்போ கல்லூரி மாணவர்கள் இருந்து எல்லாருமே கஞ்சாவுக்கும் போதை பவுடருக்கும் அடிமையாயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இப்போவே வந்து கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே ஜனதொகை சொல்கிறாங்க. அதில் இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா 4 கோடி இருக்குது. இந்த 4 கோடியும் கெட்டு போனாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? ஸ்கூல் பசங்க கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கு இடையில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கல்வித்துறையிலிருந்தே ஸ்கூலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு குழந்தைகள் வரைக்கும் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லை, அது மாதிரி இருக்கிறனால தான் பண்ண வீட்டில் படிச்சிருந்த பிள்ளைய வந்து வெட்டுறாங்கன்னா பாருங்க. வீட்டில் மாடியில் இருந்த குழந்தைய வந்து வெட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. வந்து காவல்துறை மேலேயும் நீதித்துறை மேலேயும் பயமே இல்லை. அதுதான் மெயின். அவங்க காவல்துறை வந்து நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். இல்லை நீதித்துறையாவது நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ரெண்டுமே பயம் இல்லாமல் தான் தைரியமாக பண்ணுறேன். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.